புனித சூசையப்பர் வழியில் நடந்த புதுமை உண்மை சம்பவம். 4வது புதுமை. இஸ்பானியா நாட்டில் ஒரு அரசர் புனித சூசையப்பரிடம் மிகவும் பக்தி கொண்டிருந்தார். வருடந்தோறும் இவரது விழாவினை மிகச் சிறப்பாக கொண்டாடுவார். அந்த அரசருக்கு 3 ஆண் குழந்தைகள் இருந்தனர். ஒரு வருடம் புனித சூசையப்பர் திருநாளன்று மூத்த மகன் இறந்தான். 2ஆம் வருடம் அதே நாளில் 2வது மகன் இறந்தான். 3ஆம் திருநாளை கொண்டாடினால் தனது 3வது மகனும் இறப்பான் என மனம் கலங்கி நாட்டை விட்டு காடுகளில் சுற்றித் திரிந்தார். காட்டில் 2 மரங்களில் 2 வாலியர்கள் தூக்கிலிடப்பட்டு இறந்திருந்ததை கண்டார். இருவரும் கொலையாளிகள் என்பதால் அவர்களும் கொலை செய்யப்பட்டிருந்தனர். அப்போது இவர் மனத்துயரத்துடன் 2 இறந்த வாலியர்களையும் பார்த்து கொண்டிருக்கும்போது வானதூதர் அவர் முன் தோன்றினார். உமது 2 மகன்களும் உயிரோடிருந்தால் இவர்களைப் போல் இறந்திருப்பார்கள் என தெரிந்து கொள்ளும் என வானதூதர் கூறினார். நீர் புனித சூசையப்பர் மேல் வைத்த பக்தியினால் அவர்கள் அப்படி இரவாமலும் உமக்கு அவமானம் ஏற்படாமலும் அவர்களுக்கு நரக தண்டனை கிடைக்காமலும் உதவியது புனித சூசையப்பரே. எனவே அவருக்கு திருவிழா கொண்டாட தயங்க வேண்டாம். உமது 3வது மகன் நலமாயிருப்பான். அவன் நாளடைவில் ஆயராகி பல புண்ணியங்களை செய்து முதிர்ந்த வயது வரை வாழ்வான் என்று கூறி வானதூதர் மறைந்தார். சிந்தனை: அரசன் மனம் தெளிவுற்று முன்பை விட அதிக பக்தியோடு திருவிழாவை கொண்டாடினார். வானதூதர் கூறியது போல் அவர் மகன் ஆயரானார். நாமும் நமது வாழ்வில் வரும் துன்பங்களை நன்மைக்காக வருகிறது என்று ஏற்றுக்கொள்வோம். ஜபம். வறுமையோடு எளிமையாக வேலை செய்து துன்பப்பட்ட தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை வாழ்த்தி வணங்கி புகழ்கிறோம். இப்பூவுலகில் வறுமைப்படுகிறவர்களுக்கும் தாழ்ந்த நிலையில் பிறந்தவர்களுக்கும் கடினப்பட்டு உழைக்கிறவர்களுக்கும் நீர் மகிமையும் ஆறுதலும் முன்மாதிரியாக இருக்கிறீரே. இப்படி துன்பப்படுகிறவர்கள் அனைவரும் உம்மை பின்பற்றி துன்பங்களை பொறுமையோடு அனுபவிக்க அருள் தாரும். உமது எளிமையையும் துன்பத்தையும் பார்த்து உமது பக்தர்களாகிய நாங்கள் இவ்வுலக நன்மைகளுக்கு ஆசைப்படாமல் ஏழைகளாக விண்ணக இன்பத்தை அடைய உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்று சொல்ல வேண்டிய ஜெபம். ஏழைகளுக்கு ஆதரவாக இருக்கிற புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். கடின வேலைகளை செய்பவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். தாழ்மையான தொழிலை செய்பவர்களுக்கு மகிமையான புனித சூசையப்பரே, உமக்கு புகழ்.